ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் அருண் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உண்மையை வந்து உளறிட்டாரு அப்படிங்கிறது டிக்கெட் டு ஃபினாலே பற்றி. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே தாராளமாக போகலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓட்டிங் அனாலிசிஸும் பார்க்க போகிறோம். மார்னிங் ஓட் படி அஃபிஷியல் ஓட் வந்து வந்துருச்சு. அதை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். பட் இதில் முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறது அருண் பற்றி. ஸோ அருண் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே விஷால் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த கையை தூக்குற மேட்டரில் மொதல் கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு ஜெயிக்கிறவங்க கை, இன்னொரு கை டிக்கெட் டு ஃபினாலே வேணும் கை அப்படின்ட்டான். ஒன்றும் எல்லாம் பதறி போயிட்டாங்க. என்னையா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டான். டிக்கெட் டு ஃபினாலே இப்படி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். சரியா? என்ன அப்படின்னா அதை பற்றி உண்மையும் வந்து அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டாரு. டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுறவங்க டாப் 5 தான் இருப்பாங்க, தவிர டைட்டில் டாப் 2 கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அப்பா மக்களோட ஓட்டு தான் டிசைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உரைச்சிட்டாரு. சரி, இதை ஒத்துக்கிட்டு அருண் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டார், முத்து வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தான், எப்படா முத்து ஃபாஸ்ட்டாக ஓடுவானுங்க எனக்கு தெரியும், ஸோ அவனுக்கு ஈடு கொடுக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு நான் பாட்டு மேலே பார்த்துட்டு ஓடிட்டே இருந்தேன் அப்படின்ட்டான் ஒரு இதில். ஸோ மேலே பார்த்துட்டு ஓடினேன் அப்படிங்கிறப்ப இப்படி வச்சுட்டு மேலே பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவனே வந்து பார்ஷியலாக உண்மையை ஒத்துக்கிட்டான், லைக் ஐ ஹவ் சீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் வெரி குட். சரியா? பட் ஆனால் ஆணித்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஒத்துக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் டிக்கெட் டு ஃபினாலேவை எப்படியாச்சும் நான் ஜெயிக்கணும், இன்னும் ஒரு 3 டாஸ் நான் வின் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆணித்தரமாக வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறான். அதுதான் வந்து எனக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? அதுலேயும் குறிப்பாக அருண் வந்து ஓப்பனாகவே அதை சொன்னது, லைக் டிக்கெட் டு ஃபினாலில் இப்படி தான் விளையாடணும், அடுத்து எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, டிக்கெட் டு ஃபினாலே நான் ஜெயிக்கிற மாதிரி தான் எனக்கு பண்ணணும், வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அப்போ பிக் பாஸ் வந்து ஒரு செய்தி கொடுத்துருக்காரு உள்ளேருந்து அப்படின்றது தெரியுது. நல்லா பண்ணுறீங்கடா, அருண் பிரசாத் தான் இவங்க டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதில் வந்து க்ளூ கொடுத்துருவாங்க, முன்னாடியே ஒரு சப்ப டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க. நாளைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை கட்டிட்டு போய் உள்ளே போயிட்டு ஒரு வாஷ் டப்பு இருக்கும், அங்கே போய் காரி துப்பணும். கரெக்டாக அந்த வாஷ் டப்பில் துப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வின்னு. அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வந்து உங்கள் பேர் போட்டு வாஷ் டப் இருக்கும். அந்த மாதிரிலாம் டாஸ்க் வந்து நாளைக்கு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத, இன்றைக்கி வைக்க போகிறாங்க, இன்றைக்கி நாளைக்கு எல்லாம் எப்போ வைக்கிட்டோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நான் தாண்டா டிக்கெட் டு ஃபினாலே வின்னாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பில்டப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான். சரி, அது மட்டும் இல்லாமல் சீட் பண்ணது பார்த்தீங்களா, ரெண்டுமே நேற்று நடந்தது சீட்டிங் தான். அருண் பண்ணதும் வந்து ஓரளவுக்கு சீட்டிங் தான். தீபக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு அதுவும் சீட்டிங் தான். அவள் கரெக்டாக ஒழுங்காக நிற்க வச்சுருந்தா சௌந்தர்யா கூட தொட்டுருப்பா, அவளுக்கு லக்கு இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எப்படியோ டிக்கெட் டு ஃபினாலே அப்படி ஏமாற்றி பிடிங்கடா, இன்றைக்காச்சும் டிக்கெட் டு ஃபினாலே ஒழுங்காக இருக்குமா, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே லீடிங் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து இருக்கார் அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு கிடைத்த தகவல். ஸோ நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான். ஸோ லீடிங் விஜய் விஷால். ஸோ அருணும் இல்லை, ராணவும் இல்லை, விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வாங்கி உள்ளே போகிறாரா அப்படின்ற ஒரு விஷயம்தான். என்னடா இது பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ட்விஸ்ட்டு. அஃபீஷியல் நமக்கு வந்துருச்சுங்க. ஃபஸ்ட் இடத்துல ஜாக்குலின்ங்க, சூப்பர். 2ஆவது இடத்துல ராணவ் இருக்காருங்க, வாவ் செம்ம அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 3ஆம் இடத்தில் தீபக், 4ஆம் இடத்தில் பவித்ரா. அவ்வளோதான், 4 தான் வந்திருக்கு. அன்அஃபிஷியலில் ஜாக்லின் 15.37 21,000 வாக்குகள். அடுத்து தீபக் 15.14 21,000 வாக்குகள். வந்துட்டாருங்க தீபக்கு பக்கத்தில். அதான் அஃபிஷியல் டிஃப்ரென்ஸ் தெரியுது, பரவாயில்லையே. ராணவ் 20,000 வந்துட்டாங்க. இவனும் 800 ஓட்டு இருக்கான் ராணவ். அடங்கொய்யால வந்துட்டான்டா ராணவ். நாளைக்கு காலையில் முந்திடுவான் போல தெரியுது எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பவித்ரா 17,000, கம்மியாயிடுச்சு. அருண் 16,000, 5ஆவது இடம். விஷால் வந்து அடுத்து 6ஆவது இடம் 15,000. மஞ்சரி டேஞ்சர் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ 15,279. அருணுக்கும் விஷாலுக்கும் தான் பயங்கர போட்டி. ரயான் கன்ஃபார்மாக எவிக்டட் டிக்கெட் டு ஃபினாலே. ரயான் எடுக்கலைன்னா என்ன மச்சான், வா மச்சான், போ மச்சான் அப்படின்ற மாதிரி அவனை தூக்கி வெளியே உட்கார வச்சுருவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி டாஸ்க் ரொம்ப க்ரூஷியலுங்க. ஸோ விஷால், அதாவது அருண்லேருந்தே பிரச்சனை தான். பவித்ரா மட்டும்தான் சேஃபாக தெரியுது. அருண், விஷால், மஞ்சரி, ரயான், இந்த 4 பேரில் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆயிடுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அதில் ரயான் கன்ஃபார்ம்டு. மஞ்சரிக்கும் வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போடல, இந்த தீபக்கு போட்டிருக்காங்க போல தெரியுது. தீபக் கொஞ்சம் ஓட்டு தெரியுது, அதனால் நம்ம பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ராணவோடைய ஆதிக்கம் ஓட்டிங்கில் வர ஆரம்பிக்குது. ஸோ அவனை வந்து பின்னாடி பேசியே அவனை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து மேலே டாப்பில் நிற்க வச்சுருவாங்க போல தெரியுது. அட்லீஸ்ட் டாப் 3க்குள்ளேயே ராணவ் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஓட்டிங் பற்றி இதுக்கு தான் அருண் பயப்படுறான். எப்படியாச்சும் நான் டிக்கெட்டு பின்னாடி எடுத்துடணும்டா, இல்லாட்டி இந்த வெளியே வச்சுருவாங்க எவ்வளோ தெரியுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா கடைசியிலேருந்து 4ஆவது இடத்துல இருக்கேன் அவன், அதனால தான் பயம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுதான் மார்னிங் ஓட்டிங் அனாலிசிஸ். உங்களுடைய கருத்துக்கள். தேங்க்யூ.